அவர் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப சட்டத்துறை வந்து துரைமுருகன் ஐயாவுக்கு போனதுக்கு பிறகு மரியாதைக்குரிய ஐயா ரகுபதி அவர்கள் தான் சிறைத்துறை அமைச்சர் இருக்காரு. ஏற்கனவே அவர் தான் இருந்தாரு, இப்பவும் அவர் தான் இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சு இது நடக்குதா, அவருக்கு தெரியாம நடக்குதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்க இருக்கிறது மிகப்பெரிய ட்விஸ்டே. அவராலேயே இந்த டிரான்ஸ்பரை தடுக்க முடியல. இது வந்து தவறாக தான் நடக்குது, சிஸ்டம் தவறாக தான் நடக்குது. இப்படி நடத்தக்கூடாது. ஏன்னா ஒரே நாளில் 500 பேர் 600 பேர் 1000 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ண மூலமாக ஒட்டுமொத்தமாக அரசுக்கே இது பெரிய பேக் ஃபயர் ஆகும், பின்னடைவு ஏற்படும். ஏன்னா பெரும்பாலும் சிறைத்துறை காவலர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் நிறைய இருப்பாங்க. இப்போ காவலர்கள் அந்த அந்த கட்சிக்கு ஆட்சியில் இருக்கும்போது டியூட்டிக்கு வந்தவங்க, அந்த கட்சி ஆட்சி இருக்கும்போது வேலைக்கு வந்தவங்க, அவங்களுடைய விசுவாசிகளாக இருப்பாங்க. இப்படி திமுக ஆட்சியில் மொத்தமாக 1000 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணது அந்த குடும்பத்தார் பொலிட்டிக்கலாகவே இது வந்து திமுகவுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி அமைச்சர் தனிப்பட்ட முறையில் சொன்னதாக தகவல். அப்போ அப்படி இருந்தும் கூட அமைச்சரால் இதை கட்டுப்படுத்த முடியல. அப்படின்னா ஒரு அதிகாரிகளுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரியும் தனக்கு என்ன தோணுதோ